ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் அஸ்வின் பாபு. உலகத்தில் மோசமான சுச்சுவேஷன் போய்கிட்டு இருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும். நம்ம அதை பற்றி தான் மோஸ்ட்லி பேசிக்கிட்டு இருக்கோம் இல்லைங்களா? பேச வேண்டிய விஷயம் தான், நான் இல்லைன்னு சொல்ல. ஈரானில் இவ்வளோ பேர் இறந்துட்டாங்க, இஸ்ரேல் இங்கே அடிச்சிட்டாங்க, அமெரிக்கா இதை பண்ணிட்டாங்க. ஓகே, இதெல்லாமே உலக செய்தி தான், பேச வேண்டியது தான். தமிழ்நாட்டில் எலெக்ஷன் டேட் வந்துருச்சு. விஜய் என்ன பண்ணுறாரு? அதுக்கப்புறம் இந்த எலெக்ஷன் டேட் அறிவிச்சதுலேருந்து எவ்வளோ பணங்கள் கைப்பற்றிருக்காங்க, இதெல்லாம் ஒரு நியூஸ் இந்த பக்கம் போய்கிட்டு இருக்கு. பட் இதுக்கு திரை மறைவில் கொடூரமான செயல்கள் நடந்துக்கிட்டு இருக்குது. அதை பற்றி பப்ளிக்காக நிறைய பேர் பேச மாட்டேங்கிறாங்க. அதை பற்றி டிபேட் நடத்த மாட்டேங்கிறாங்க. அதை பற்றி நடத்தினா தானே மக்களுக்கு தெரிய வரும் என்ன பிரச்சனைகள் வருதுன்னு. நான் எதை பற்றி பேசுகிறேன்னா, 10ஆம் தேதி நடந்த விளாத்திக்குளத்தில் 12th எக்ஸாம் எழுதிட்டு ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிருக்க ஒரு பொண்ணு தன்னுடைய வீட்டில் இருந்து வெளியே போயிருக்காங்க. எதுக்கு போயிருக்காங்க? ஒரு நேச்சுரல் காலுக்காக போயிருக்காங்க. தன்னுடைய இதுக்காக போயிருக்காங்க, அவசரத்துக்கு போயிருக்காங்க. அவங்கள பிடிச்சி, அந்த பொண்ணை பிடிச்சி ரேப் பண்ணி கொன்று இவங்க இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. இது எவ்வளோ ஒரு மோசமான விஷயம். விளாத்திக்குளம், தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ட் இந்த மாதிரி நடந்திருக்கு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை எங்கே வருதுன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க பேரண்ட்ஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, போய் ஆள் இன்னும் வரல, குழந்தை இன்னும் வரல அப்படின்ட்டு தேடி இருக்காங்க. ரொம்ப நேரமாக வரலன்னு சொல்லிட்டு போய் போலீஸ்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. ஆனால் போலீஸ் கேஸ் எடுக்கலை. அதுக்கப்புறம் திரும்பி மறுநாள் ஆல்வுமேன் போலீஸ் ஸ்டேஷனில் போய் கேஸ் கொடுக்குறாங்க, அவங்களும் எடுக்கலை. ஏன் எடுக்கலை? ஏன் கேஸ் எடுக்க மாட்டேங்கிறாங்க? தேட மாட்டேங்கிறாங்க. என்ன ஒரு கொடூரம் இது? அதுக்கப்புறம் ப்ரொடெஸ்ட்லாம் பண்ணி, அதுக்கப்புறம் கேஸ் எடுத்து, அதுக்கப்புறம் 9 நாள் இன்வெஸ்டிகேஷன் பண்ணி அந்த அந்த ஆளை பிடிச்சிட்டாங்க. 38 வயசு அந்த ஆளுக்கு. இந்த பொண்ணுக்கு பார்த்தீங்கன்னா 17 வயசு தான். பாவம், என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. 38 வயசான அந்த பையன், அந்த பையன்லாம் கிடையாது, அந்த ஒரு கேவலமானவன். அவன் பேர் கேட்டிங்கன்னா தர்ம முனீஸ்வரன். சூப்பர் பேர் இல்லையா? தர்ம முனீஸ்வரன். அவன் என்ன பண்ணியிருக்கான்னா, இவனை பிடிச்சிருக்காங்க. இதெல்லாம் ஓகே. இதில் பிரச்சனை எங்கே வருதுன்னா, இவன் ஆல்ரெடி இவனோட கேஸ் ஹிஸ்ட்ரி இவனுக்கு இருக்குது. இவன் ஆல்ரெடி 2020 60 வயசு மூதாட்டியை அந்த மாதிரி கேவலமான விஷயத்த பண்ணி கொண்டிருக்கான். ஜெயிலில் போயிருக்கான், ஜாமீனில் வெளில வந்திருக்கான். வெளில வந்து ஒழுங்காக நடந்துக்கிட்டானா? கிடையாது. திரும்பி இந்த மாதிரி கண்டினியூஸாக நடந்துக்கிட்டே இருக்குது. நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், எவ்வளோ பிரச்சனைகள் இதை பேஸ் பண்ணி நடந்துக்கிட்டு இருக்குது. அண்ணா யூனிவர்சிட்டி காலேஜுக்குள்ளேயே பிரச்சனை, யூனிவர்சிட்டிக்குள்ளேயே பிரச்சனை, ஓகேங்களா? ஏர் ஹோஸ்டருக்கு ஏர்போர்ட்லேயே பிரச்சனை, ஓகேங்களா? ஐ மீன் ஏர்ப்ளைன்லேயே பிரச்சனை. ஏர்ப்ளைன்லேயே ஏர் ஹோஸ்டருக்கு அது எந்த கட்சியை சேர்ந்தவங்கன்னு உங்களுக்கு தெரியும். 2 வயசு குழந்தைய இது மாதிரி பண்ணி கொண்டுட்டான். அது எந்த கட்சியை சேர்ந்தவங்கன்னு உங்களுக்கு தெரியும், ஓகேங்களா? ஏர்போர்ட் பக்கத்தில், கோயம்புத்தூர் ஏர்போர்ட் பக்கத்தில் அங்கே இந்த மாதிரி, ஓகேங்களா? மதுராங்கதத்தில், கோவையில், திருவண்ணாமலையில் போலீஸு 2 போலீஸ் சேர்ந்து இது மாதிரி பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் நம்ம ஆளுங்கட்சியை பார்த்து கொஷின் பண்ணோன்னா நம்ம மோசமானவங்க இல்லையா? ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். நீங்கள் அந்த குழந்தைய யோசிச்சு பாருங்களேன், அந்த 17 வயசு பொண்ணை யோசிச்சு பாருங்களேன். 10th 495 மார்க் எடுத்துகிட்டு 12th என்ன ஃபெயிலாக போயிருப்பாளா? எவ்வளோ சூப்பராக எழுதியிருப்பாங்க. அவங்க வீட்டில் இருக்க கான்வர்சேஷனை யோசிச்சு பாருங்களேன். அவங்க வீட்டில் என்னென்னலாம் பேசியிருப்பாங்க, எந்த காலேஜில் சேர்க்கலாம், என்ன டிபார்ட்மெண்ட் எடுக்கலாம், அவங்களுடைய டிஸ்கஷனே அந்த எக்ஸாம் முடிச்சுட்டு அவங்க வீட்டில் பொழுதுனிக்கு என்ன பேசியிருந்திருப்பாங்க. எந்த காலேஜில் சேர்க்கலாம், என்ன டிபார்ட்மெண்ட் எடுக்கலாம், என்ன வேலைக்கு போகணும், கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதலாமா, என்ன பண்ணலாம், இதெல்லாம் பேசியிருப்பாங்க. ஆனால் இப்போது அந்த குடும்பமே எவ்வளோ கொடூரமான விஷயத்தை சந்திச்சுக்கிட்டு இருக்கு. இதுக்கெல்லாம் பதில் சொல்லணும்னா மக்கள் நம்ம தான் பதில் சொல்லி ஆகணும். நம்ம தான் இதெல்லாம் பேசி ஆகணும். நம்மளும் ஒரு வகையில் இதெல்லாம் பற்றி பேசாமல் விடுறது தான் தப்புன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் கொண்டு போய் சேருங்க. ரொம்ப மோசமான விஷயம் திரும்பி நடந்துடக்கூடாது. எந்த ஒரு பொண்ணுக்கும் நடக்கூடாது. ஏன் நிறைய பசங்களுக்கே நடக்குது, அதுவுமே நடக்கூடாது. ஸோ நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போம். தேங்க்யூ, பாய்.